அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விசுவாச வருஷம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம். சதயம் அப்படின்னா நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம். ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன், விருப்பம்னா போய் பாருங்கள். இங்கே சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்க்கிற போது இந்த தமிழ் வருஷம் விஸ்வாவச வருஷத்துல 3 முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு. சித்திரை 31ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு போறார். வைகாசி 4ஆம் தேதி, அதாவது மே 18, கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில கேது பகவானும் மாறுறாங்க. ஏற்கனவே சனி பகவான் மீன ராசியில சஞ்சாரம் பண்றார். ஆக குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் எங்க இருக்காங்க, எந்த நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்க, மற்ற கிரகங்கள்லாம் எங்க இருக்கு, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த தமிழ் விசுவாவசு வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க. எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள், எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள். ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சா அதே கிரகம் வேறு ஒரு தீமையும் உங்களுக்கு செய்யும். நன்மையே செய்யும் அப்படிங்கிறதுக்கும் இல்லை. அதே மாதிரி வேற ஒரு கிரகம் தீமையை செஞ்சால் அதே கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையும் செய்யும். ஆக நன்மை தீமை ரெண்டும் கலந்துதான் எல்லா கிரகங்களும் செய்யும். நாம் எல்லாருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய பிடியில தான் இருந்தாகணும். அந்த அடிப்படையில பார்க்கிற போது உங்களுக்கு சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கு. கடந்த காலத்துல பெருசா ஒன்றும் தெய்வ அனுகூலம் இல்லைன்னா கூட இந்த வருஷம் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ அனுகூலம் இருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. குறிப்பா சித்திரை 31ஆம் தேதியிலிருந்து இந்த காலகட்டங்கள்ல நீங்க எல்லா விதமான முடிவுகளும் தெளிவா எடுப்பீங்க. உங்களுக்கு உங்களை அறியாத தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். நீங்க எந்த மதம் சார்ந்தவங்களாக இருந்தாலும் உங்க மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு உங்களுக்கு பெரிய லெவலில் அதிகரிக்கும். எதிர்பாராத விதமாக தெய்வ தரிசனம், அடிக்கடி கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வருஷத்துல உங்களுக்கு சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. சதயம் அப்படின்னாலே ராகுன்னு அர்த்தம். அந்த ராகு பகவான் கும்பராசிக்கு வர்றார் வைகாசி 4ஆம் தேதி. அப்படி இருந்தாலே உங்களுடைய சிந்தனைகள் பெரிய லெவல்ல இருக்கும். பெரிய இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாலே நீங்க எல்லாமே பிரம்மாண்டமாக தான் சிந்திப்பீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளும் வைகாசி 4க்கு அப்புறம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நீங்க பிறக்கும் போதே ராகு பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க. ராகுன்னா பிரம்மாண்டம்னு அர்த்தம். ஸோ இது அத்தனையுமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. குடும்பத்துல ரொம்ப நாளா சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். அல்லது அடிக்கடி நீங்க ஏதோ சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க, பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பும் உருவாகும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளா குழந்தை இல்லை குடும்பத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு. இதுவரைக்கும் குழந்தைக்காக நாங்க பெரிய லெவல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். அந்த ட்ரீட்மெண்ட்டும் பெருசா சக்சஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகி இறையருள குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி குழந்தைகளால் நன்மை, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஆக சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்துல வருமானங்கள் எப்படி இருக்கு, உங்க கையில பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த காலங்கள்ல நான் பெரிய லெவல்ல ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நார்மலா வாங்குங்க, கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் எல்லா விதமான ஸ்பெகுலேஷனும் யூக வணிகங்களும் உங்களுக்கு பரவாயில்ல. இந்த யூக வணிகங்கள் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நீங்க பெருசா பிட்காயின்ஸ்ல, கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நார்மலா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பா
லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் லைஃப்ல பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக நடக்கும். நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள், வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் சாதகமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வருஷத்துல இவ்வளவு சாதகம் இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாப மகசூல் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய கிரகம், இன்னொரு பக்கம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். உடம்புல இனம் காண முடியாத வியாதிகளை உண்டு பண்ணும். அந்த வியாதிகள் ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே உருவாக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் இருந்தாலும் கிரானிக்கா டிசீஸ் இருக்கு அப்படின்னா அந்த தீர்க்க முடியாத வியாதிகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. பெருசாக எனக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க கடல்ல இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, கடல்ல இருந்து குறைவதற்கு, கடன் அடைவதற்கு இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு. ஆக இவ்வளோ நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய கரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் கவனம். ஸோ யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எம்என்சியில் ஒர்க் பண்ணுறீங்க, எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்னில் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய வேலையில். காரணம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் இருக்குது. அல்லது பிஆர்எஸில் வரணும் அல்லது லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலம். உங்களுடைய வேலையில் ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்கு டென்ஷன், அதனால் உங்களுக்கு ஒரு இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி, மனக்குழப்பம், இது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பாருங்கள், நமக்கு வேலை, நமக்கு நோய், கடன் எல்லாம் குறைக்கக்கூடிய கிரகம் வேலையில் கை வச்சிட்டு இருக்கோம். இதனால தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஸோ யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ அவசரப்படாதீங்க. வேறு கம்பெனி மாறதா இருந்தால் பொறுமையாக இருங்க. இருக்கிற வேலையை தக்க வைக்க பாருங்கள். எனக்கு பென்ஷன் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட் வரல, அரியர்ஸ் வரல, இன்சூரன்ஸ் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ் வரல, பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவங்களோட இந்த வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. இது இந்த வருஷத்தில் முக்கியம். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத லாபமும் இந்த வருஷம் இருக்குது. பெரிய லெவலில் உடலுழைப்பு இல்லாமல் உங்களுக்கு இந்த வருஷம் வருமானம் வரணுங்கிறது இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து கிடைக்கும். வருமானங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். பட் அதே சமயத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தேவையில்லாமல் இந்த வருஷம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. திரும்ப வருவதற்கான அந்த பணம் வரல. இந்த வருஷத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. குறிப்பாக டாக்ஸ் பேயபிள் இதெல்லாம் கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டுமே இல்லை, இந்த வருஷம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாஷை அத்தனை பூர்த்தியாகும். எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும் உங்கள் வாழ்க்கையில். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு மூத்த அக்கா, அண்ணன் இருக்காங்கன்னா அவர்களால் வாழ்வில் மகிழ்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான சூழ்நிலைகள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கௌரவம், அந்தஸ்து, புகழ், இது அத்தனையும் நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு. அப்பாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் உண்டு. இந்த வருஷத்தில் நீங்கள் சனி பகவானை பிரதானமாக கும்பிடுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அவரை நல்ல வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, பைரவருடைய வழிபாடு இந்த வருஷம் முக்கியம். குறிப்பாக பெருமாள் கோயிலில் எங்கெல்லாம் சக்கரத்து அல்வா இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக விநாயகருடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் முக்கியம். உங்களுக்கு ஏதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் அடிக்கடி நீங்கள் போயிட்டு வாங்க. எல்லாம் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.